மக்களே, வெல்கம் டு வெள்ளகோயில் முருகேஸ் அக்ரி யூடியூப் சேனலுங்க. நம்ம ஜிம்மிக்கு சாப்பாடு, மாட்டுக்கு தவிடு எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஜிம்மிக்கு சாப்பாடு ஓட்டு அப்படியே மாட்டுக்கும் தண்ணி காட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் வேலைக்கு. பில்லு அறுக்கணும். கத்தி கருக்கருவாலை எங்கேயோ வச்சுட்டாங்க, காணவில்லை. எங்கே வச்சுன்னு தெரியலையே. நான் வச்சேன்னா ஒரு அடையாளம் போட்டு ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக வைப்பேன் ரெகுலராக. நான் அம்மா வந்தாங்களா ஹரிஷ் வந்தானான்னு தெரியல, எங்கே வச்சான்னு தெரியல, காணோம். இது உத்து பார்த்தோம்னாவே எங்கள் பில்லுக்குள்ளே உத்து தேடணும்னாவே கண்ணு மயமயன்னு ஆயிடுது. எங்கடா வச்ச கத்திடே, காணுமே. நம்ம அந்த வெள்ளகோயில் முருகேஷ் யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன். இந்த சேனலில் இல்லை, அந்த சேனலில் அந்த பாம்பு இருந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த கிணத்து மேட்டில் பாம்பு பார்த்ததுக்கப்புறம் தோட்டத்துக்குள்ளே வந்தாவே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. எங்கேயாச்சும் கிடந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு. கத்தி வேற காணோம், புல்லு வேற இருக்கணும். சரி வாங்க அப்படியே தேடி பார்ப்போம். எங்கே ஓட்டுறன்னு தெரியலையே. ஸோ நம்ம வெள்ளாடு மாடு எல்லாம் அங்கே கட்டியிருக்குது பாருங்க, தெரியுதா? இதுதான் நம்ம மாட்டுக்கு தண்ணி கட்டுற தாலி. இப்போ பில்லு இருக்கணும். கிடச்சிருச்சு, அருவா கிடச்சிருச்சே, கிடச்சிருச்சு. வாங்க பில்லு எடுத்துட்டு அப்படியே மாட்டுக்கும் போட்டு கிளம்பிட வேண்டியதான். மணி 10க்கு மேலே வச்சு. ஸோ காலையில் விடிஞ்ச சீக்கிரம் டைம் போயிடுங்க. சரி அப்படியே இருங்க, நான் பில்லு எடுத்துகிட்டு வரேன். பில்லு எடுத்தாச்சுங்க மக்கள். சரி வாங்க அப்படியே போட்டு கிளம்பலாம், டைம் வேற ஆச்சு. இந்த பில்லுக்கு பேர் சீமை பில்லுன்னு சொல்லுவாங்க, சீனிக்கராசன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, எங்கள் ஊரில் சீமை பில்லுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே மக்கள்ஸ், இந்த தண்ணி தண்ணி கொண்டாவெல்லாம் தூக்கிட்டு அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அந்த மாட்டை கொண்டு வந்து இங்கே தண்ணி காட்டிட்டு ஆட்டெல்லாம் கொண்டு அங்கே கட்டணும். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் நல்லதொரு விவசாய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் வெள்ளகோயில் முருகேஷ். நன்றி நண்பா.